நம்ம ஃப்ரூட் சாலட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரூட் சாலட் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 5 ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பப்பாளி, அப்புறம் ஆப்பிள், அப்புறம் வந்து மாதுளம்பழம், கொய்யாப்பழம், கொய்யாக்காய் பழம் எதுனாலும் எடுத்துக்கலாம், வெள்ளரிக்காய், இதை வச்சு பண்ணியிருக்கேன். இது வந்து நான் 5 இது போட்டு பண்ணியிருக்கேன். இது வேணும்னா நீங்கள் வாழைப்பழம் சேர்த்துக்கலாம், ஸ்ட்ராபெரி சேர்த்துக்கலாம், எதுனாலும் சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். மாம்பழம் சேர்த்துக்கலாம். நல்லா சின்ன பிள்ளைங்களுக்குலாம் தரும்போது வாழைப்பழம், மாம்பழம் எல்லாம் போட்டு தந்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக நறுக்கிக்கிறணும். இந்த மாதிரி இப்போ நறுக்கியிருக்கேன் பாருங்கள். எல்லாமே ஒரே ஷேப்பில் நறுக்கிக்கிறணும். இது ஆப்பிள் நான் வந்து தோல் சீவி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அது மாதிரி கொய்யாக்காய், அப்புறம் வந்து வெள்ளரிக்காவையும் நான் வந்து தோல் சீவி எடுத்து வச்சுக்கிட்டேன். பப்பாளி, இதெல்லாம் வந்து ஒரே சைஸில் நீங்கள் வெட்டிக்கிட்டிங்கன்னா சாப்பிடும்போது வந்து ஒன்றா சாப்பிட்லாம். எல்லாமே நான் ஒன்று தான் எடுத்திருக்கேன். ஆனால் வந்து இதெல்லாம் மொத்தமாக சாப்பிடும்போது 2லேருந்து 3 பேர் சாப்பிடலாம். ஒன்று எடுத்தாவே போதும். 3 பேர் நல்லா சாப்பிடலாம். இது வந்து மாதுளை எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி கழுவி தோல் சீவி எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லாத்துக்கும் தோல் வேணும்னா நீங்கள் தோலோடையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வந்து இந்த சாலடுக்கு தேவையானது முக்கியமானது வந்து ட்ரெஸ்ஸிங், அதாவது இதுக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு வந்து தேன் நான் எடுத்திருக்கேன், லெமன், பெப்பர், சால்ட்டு, இந்த 4 தான். இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு தேவையான அளவு. இந்த லெமனில் வந்து நான் பாதி லெமன் தான் புழிஞ்சிருக்கேன். அப்புறம் வந்து ஹனி வந்து எவ்வளோ தேவையோ, இனிப்பு ரொம்ப பிடிச்சா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம், இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் பெப்பர், சால்ட்டு ரொம்ப போட்டுறக்கூடாது, ஒரு 2 பிஞ்ச் அளவு போட்டுக்கிறணும். இப்போ இந்த ஃப்ரூட்ஸுக்கு தகுந்தாப்புல 2 பிஞ்ச் போட்டால் போதும். பெப்பர் எவ்வளோ வேணுமோ அதே மாதிரி 2 பிஞ்ச் போட்டுக்கலாம். தேன் வந்து எவ்வளோ நம்ம இஷ்டம் தான், இனிப்பு பிடிச்சவங்க நல்லாவே போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இப்போ நம்ம இதை வந்து சாலட் இப்போ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எல்லா ஃப்ரூட்ஸையும் நம்ம போடுறோம். ஆப்பிள், பப்பாளி, கொய்யாக்காய், வெள்ளரிக்காய், மாதுளை, இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இதே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், 2லேருந்து 3 பேர் நல்லாவே தாராளமாக சாப்பிடலாம். அப்புறம் இந்த நம்ம எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது ட்ரெஸ்ஸிங்னு. இது வந்து தனித்தனியாக புளியறத விட இந்த மாதிரி முதையே நீங்கள் எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து இப்படியே கலந்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு எந்த சமைக்கிற வேலையெல்லாம் இல்லை, டக்குன்னு போட்டு இப்படி செஞ்சலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வேணால் ஸ்ப்ரவுட்ஸ் சேர்த்துக்கலாம். ஆனால் இது நான் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் செய்யணுன்றதுனால நான் வெறும் ஃப்ரூட்ஸ் தான் கலந்துருக்கேன். வேணும்னா நீங்கள் ஸ்ப்ரவுட்ஸும் கலந்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு. நம்மளோட ஃப்ரூட் சாலட் ரெடி.